வீரனா இருந்த சீமான் AK-74 சுட்டு பயிற்சி எடுத்தாரு. போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு? அவருக்கு முழுக்க முழுக்க அந்த போர்க்களத்திலிருந்து வர செய்திகள், நாளிதழ்களில் படிக்கிற செய்திகள், அப்புறம் இந்த லோக ஐயப்பன் இவங்கெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்ற செய்திகள், நாங்க பார்க்க போறோம், நாங்க சொல்ற செய்திகள், ஒவ்வொரு தளபதியே இறந்துட்டு இருக்க செய்தி அவருக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு இருக்காது. ஏறக்குறைய 2009 காலகட்டம். ஆமா, ஏறக்குறைய போரோட இறுதி காலகட்டம். அண்ணன் உங்களை பார்க்க அவ்வளவு பேர் வாசல் வந்து நிக்கிறாங்க அண்ணன், ஆனா சிறைத்துறை விட மாட்டாங்கிறப்ப அண்ணன் வந்து அந்த ஜன்னல்ல இருந்து இப்படி எட்டி எட்டி இப்படி பாக்குறாரு, கண்ணெல்லாம் கலங்குது. சிறைத்துறை அதிகாரிகிட்ட கேட்கிறாரு, அங்க நின்று நாங்க பேசுறது அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீரன் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னாரு. இலை மலர்ந்தால் அங்கே ஈழம். இந்திரா காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரோ, ராஜீவ் காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரோ, அதே சர்வதேச சட்டத்தை பின்பற்றித்தான், அதே தர்ம நியாயங்களை பின்பற்றித்தான் நான் சொல்வதை கேட்கும் மத்திய அரசு அமைந்தால் இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நான் சொல்கிறேன். இந்த விடயத்தை பார்த்த பின்புதான் அண்ணன் சீமான் கூறுகின்றார், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்கின்ற விடயத்தை அண்ணன் சீமான் கூறுகின்றார். ஆகவே இந்த கடிதத்தை பார்த்த பின்புதான் அதற்கான விடையானது எனக்கு கிடைத்தது. அண்ணன் சீமான் வேண்டுமென்றோ அல்லது பிரச்சாரத்துக்கு நிதி வேண்டிக் கொண்டு தன் சுயமாகவோ அந்த கட்சிக்கு ஆதரவை வழங்கவில்லை. எமது